சிங்கப்பூர், ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் இந்தியாவிலும் பல மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு பதிவாக தொடங்கியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டும். ஹலோ எவ்ரிவன், நான் உங்க டாக்டர் வினோதினி, சுமதி ஹோமியோ கிளினிக்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு ஹோமியோபதி அவேர்னஸ் சீரீஸ் 6 பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க டாபிக்க பார்த்திருப்பீங்க. ஆமா, மீண்டும் கொரோனா வைரஸ் இப்ப ரீசெண்டா 2 டேஸ் முன்னாடி நியூஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃபாரின்ல தான் பரவிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல, கேரளால இங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்துகிட்டு இருக்கு. நீங்க நியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இந்த கொரோனா வைரஸ் வீரியம் இல்ல, ஆனா ஸ்ப்ரெட்டிங் வேகமா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சிம்டம்ஸ் தொண்டை வலி, உங்களுக்கு மூச்சு திணறல், உங்களுக்கு டேஸ்ட் தெரியல, ஸ்மெல்லு தெரியல, ஃபீவர், உடம்பு வலி, வெயில்ல போனா தலை சுத்து, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் சொல்றாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்க வீட்டுல யாருக்காவது இருந்தா பக்கத்துல உள்ள ஜிஹெச் போய் என்னன்னு பாருங்க. முக்கியமா உங்களுக்கு சாதாரண சளி, தும்மல் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வீட்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க வெளியே வாங்க. இது மேக்சிமம் யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட், அதுக்கப்புறமாட்டி குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல், இந்த மாதிரி சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க, பெரியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த இது ஈஸியாவே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதே மாதிரி இதை ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் மட்டும் தரேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சளி தொந்தரவு இருக்கிறவங்க நல்லா ஆவி பிடிங்க. காலையிலையும் சாயங்காலமும் ஆவி பிடிங்க. அதே மாதிரி ஆவி பிடிக்கிறதுனா ஃபுல்லாவே ஹெர்பல் ஐட்டம்ஸா போட்டு ஆவி பிடிங்க. இதுல ஒரு கை கல்லுப்பு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, லெமன், மஞ்சள், இதெல்லாம் போட்டு நல்லா ஆவி பிடிங்க. எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வெற்றிலை, வேப்பிலை, நொச்சி இலை, ஓமவலி இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்க போட்டு இதையும் நீங்க நல்லாவே ஆவி பிடிக்கலாம். ஒரு 2 வாட்டி காலையில, நைட்டுக்கு ஆவி பிடிங்க. இந்த மாதிரி சளி தொந்தரவு இல்லாதவங்க வாரத்துக்கு 1 வாட்டி கூட நீங்க ஆவி பிடிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு செய்யாது. அதுக்கப்புறமாட்டி தொண்டை வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில அதுல உப்பும் மஞ்சளும் போட்டு வாய் கொப்பளிங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், மிளகு, பனங்கற்கண்டு போட்டு எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பூஸ்டர்காண்டி நீங்க அதை கண்டிப்பா எடுத்துக்கங்க. குழந்தைங்களும் எடுத்துக்கலாம், பெரியவங்க யார் வேணா இதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், வெளியே போறதுக்கு முன்னாடி மாஸ்க் அணிஞ்சுக்கோங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. கிரௌடான பிளேஸா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு வெளியே ஏதாவது திங்ஸ் வாங்குறீங்க, காய்கறி வாங்குறீங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க, நான் வெஜிடேரியன் எல்லாம் வாங்குறீங்க, அதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா தண்ணியில உப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. கொரோனா வைரஸ்க்கு தடுப்பூசி போடலைன்னா அதையும் கண்டிப்பா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் விட முக்கியம், நம்ம மத்திய அரசால பரிந்துரைக்கப்பட்ட, ஆயுஷ் பரிந்துரைக்கப்பட்ட, போன வாட்டி கொரோனா வந்தப்ப நம்ம நான் ஹோமியோபதி மெடிசனை பிரிவென்டிவா கொடுத்தாங்க. மெடிசன் பேர் ஆர்சனிகம் ஆல்பம் 30. இதை 3 டேஸ் எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி, காலையில, மதியானம், நைட்டு. குட்டி குட்டி ரவுண்டா தான் இருக்கும், மாத்திரை பில்ஸ் மாதிரி. அதை நீங்க சப்பி, இனிப்பாதான் இருக்கும், சப்பி சாப்பிடுங்க. இது பக்கத்துல உள்ள நீங்க ஒரு பார்மசி, ஹோமியோபதி பார்மசிலேயே நீங்க வாங்கிக்கலாம். இல்ல பக்கத்துல ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டரா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க, எங்கேயும் கிடைக்கிறன்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. கொரியர் கூட இங்க இருந்து பண்ணி விடுவாங்க கிளினிக்ல இருந்து. இம்யூன் பூஸ்டர் மெடிசன் தான். அது கொரோனா வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிட்டுக்கலாம், கொரோனா வரதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டுக்கலாம். இதனால உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்டோ, பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. போன தடவை வந்த கொரோனா பீரியட் அப்பயே இந்த மெடிசனை மத்திய அரசு கொடுத்தாங்க. இந்த மெடிசன் சாப்பிட்ட பேருக்கு கொரோனாவோட தாக்கம் ரொம்ப அளவு குறைஞ்சதா சொல்லி எல்லா ஜிஹெச்லயும், பிஹெச்லயும் இத பிரிவென்டிவ் மெடிசனா கொடுத்தாங்க. அதனால இந்த இம்யூன் பூஸ்டர் மெடிசனை கண்டிப்பா எல்லாரும் எடுங்க. சோ பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமும் நம்ம காப்போம். தேங்க்யூ.